அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய நாடாளுமன்றமில் மக்களவை டாபிக் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே நம்ம மாநிலங்களவை டாபிக் பார்க்கும் பொழுதே அதில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் இங்கேயே ரிப்பீட் ஆகும். ஏன்னா நம்ம மக்களவை தனியாக பார்க்கும்பொழுது அது சம்மந்தமான பாயிண்ட்ஸும் இங்கே வரும்ல. மாநிலங்களவை பற்றி பேசும்பொழுது மக்களவை பற்றி பேசிதாகணும். அதே மாதிரி மக்களவை பற்றி பேசும்பொழுது மாநிலங்களவை பற்றி பேசிதாகணும். அதனால் ரிப்பீட்டடான பாயிண்ட்ஸ் வரதான் செய்யும். அது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம பாராளுமன்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே அதுலேயும் பாராளுமன்றம் பார்த்தோம், அதுக்கப்புறம் மாநிலங்களவை பார்த்தோமா. அப்போ அந்த பாராளுமன்றம் பார்க்கும் பொழுதே நம்ம மாநிலங்களவை மக்களவை ரெண்டு பற்றியுமே பார்த்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் மாநிலங்களவை தனியாக பார்க்குறோம், மக்களவை தனியாக பார்க்குறோம். அதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெளிவான புரிதல் ஏற்படும். ஓகேங்களா? அதனால தான் தனித்தனி டாப்பிக்காக பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பாக எல்லாரும் மத்திய அரசு அறிமுகம் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நாடாளுமன்றம் பாருங்கள், அப்புறம் நாடாளுமன்றம்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களவை தனியாக மக்களவை தனியாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் குடிமையியல் பாடம் 2 லெசன் 2ல் மத்திய அரசு 2.4.2ல் இருக்கும். அதே மாதிரி 12th அரசியல் அறிவியல் புக்கில் பாடம் 2 சட்டமன்றமில் 2.1 2.2 மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மக்களவை மாநிலங்களவை பாராளுமன்றம் முக்கால்வாசி நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ் தான் வெளியிலேருந்து எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மக்களவை பாருங்கள். நம்ம பார்த்தோம் மாநிலங்களவை பார்த்திங்கன்னா இந்திய பாராளுமன்றத்துடைய 2வது ஆட்சி மன்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இந்திய பாராளுமன்றத்துடைய 1வது ஆட்சி மன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தான். சரி, மக்களவை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டது. இதே பீரியடில் தான் உங்களுக்கு மாநிலங்களவையும் உருவாக்கப்பட்டிருக்கும். டேட் மட்டும் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு கூட்டம் மே 13 1952. மாநிலங்களவையுடைய முதல் கூட்டமும் இப்போ தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? 1954 தான் நம்ம இப்போ லோக்சபான்னு சொல்கிறோம்ல. மக்களவை நம்ம என்னங்க சொல்லுவோம்? லோக்சபான்னு சொல்லுவோம், மக்களவைன்னு சொல்கிறோமா. அந்த பேர் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 1954 தான். எப்படி 1954 மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவைக்கு பெயர் வழங்கப்பட்டதோ அதே மாதிரி 1954 தான் லோக்சபா மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழவைக்கு பெயர் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? முன்னாடி என்னன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ நம்ம மக்களவை லோக்சபா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாநிலங்களவை முன்னாடி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை ராஜ்யசபான்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் கொடுக்குறாங்க மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது இப்படியே படிக்கும் பொழுதே உங்களுக்கு கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, முன்னாடியே நம்ம பார்த்தோம் மாநிலங்களவை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆமாம், என்னதான் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் நிறைய சமமான அதிகாரங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதனால தான் மாநிலங்களவையை விட மக்களவை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. மக்களவையில் யார் இருப்பாங்க? உறுப்பினர்கள் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துடைய புகழ்மிக்க அவை தான் மக்களவை. அதை பாருங்க, மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவை, அதான் மக்களவை. மாநிலங்களவையில் யார் இருப்பாங்க? மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அங்கே இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இங்கே நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த அவையில் இருப்பாங்க. சரி, அப்போது இந்த தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மக்களவையில் மொத்தம் எவ்வளோங்க? 543 சீட்டு. அப்போ 543 தொகுதிகள் இருக்குது. 543 தொகுதியிலிருந்து ஒருத்தர் உறுப்பினராக வர்றாங்க. ஒரு தொகுதியிலிருந்து ஒருத்தர் உறுப்பினராக வராங்க. மொத்தம் 543 தொகுதிகள். அப்போ அந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்தும் மக்களால் தேர்தல்கள் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் இருப்பர். இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சட்டமன்ற தொகுதிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சட்டமன்ற தொகுதின்னு என்னதுங்க? நம்ம ஒரு மாநிலத்துக்கும் சட்டமன்றங்கள் இருக்கும், மாநில சட்டமன்றங்கள் இருக்குமா. அப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதிகள் இருக்குது? சட்டமன்ற தொகுதிகள்
நீங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டமன்ற தொகுதிகள், இப்போ நம்ம மாநிலத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்கள நம்ம மாநில சட்டமன்றத்தில் எம்எல்ஏவில் நம்ம தான் என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் மாநிலத்தை மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அப்போ தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்றங்களில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 234. ஓகேங்களா? அப்போ இந்த 234னா 234 தொகுதிகள் இருக்குது. ஒரு தொகுதியிலிருந்தும் இந்த 234 சட்டமன்ற தொகுதிகள் நம்ம மாநிலத்தில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் இந்த 234 இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போது டிவைடட் பை 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாடாளுமன்ற தொகுதி வரும்? 39 நாடாளுமன்ற தொகுதிகள் வரும். அப்போது மக்களவைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை சீட் இருக்குன்னா, தமிழ்நாட்டு சார்பாக 39 சீட் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் எவ்வளோன்னு கேட்டால் 39. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளோன்னு கேட்டால் 234. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மக்களவை தொகுதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். புரிஞ்சுதுங்களா? இது கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கணும். அதாவது அதே மாதிரி ஒரு மாநிலத்திலையும் ஓகேங்களா, ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குமா? அப்போ அந்த ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்திலையும் பிரிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, மாநில சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. நம்ம மாநில சட்டமன்றங்களுக்கு 234 பேரை உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் மாநில சட்டமன்றத்துக்கு. மக்களவைக்கு எவ்வளோ தேர்ந்தெடுக்கிறோம்? 39 பேர்த்த தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 234 தான் எப்படி பிரிக்கிறாங்க? 6 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மக்களவை தொகுதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மக்களவைனா என்னன்னு தெரியணும். மாநிலங்களவைக்கு எவ்வளோ சீட்டுங்க? தமிழ்நாட்டில் இருந்து 18 சீட்டு. நான் முன்னாடி சொல்லும் பொழுது உங்களுக்கு 19 சொல்லியிருப்பேங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நோட்ஸில் உங்களுக்கு 18 தான் கொடுத்துருக்கேன், நான் சொல்லும் பொழுது 19 அப்படின்னு சொல்லியிருப்பேன், சாரி. ஓகேங்களா? 18 மாநிலங்களவை தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து. மக்களவைக்கு எவ்வளோ சீட் இருக்குது? தமிழ்நாட்டில் இருந்து 39 சீட்டு. இது புரிஞ்சிச்சிங்களா? திரும்ப ஒரு டைம் நீங்கள் திரும்ப அதை பாருங்கள். ஓகேங்களா? அதான் பாருங்கள், மாநிலத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியும், அப்போ தமிழ்நாட்டுடைய மாநிலத்துடைய 6 சட்டமன்ற தொகுதியை ஒரு நாடாளுமன்ற ஒரு மக்களவை தொகுதி, இந்த இடத்துல நாடாளுமன்றம்னு போட வேண்டாம், மக்களவை தொகுதின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா நாடாளுமன்றம் அப்படின்னா மாநிலங்களவையும் ஒரு உள்ள அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது, மக்களவைன்னு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்ன முன்னாடி புரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் முன்னாடி அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்க்க சொல்கிறேன். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? மக்களால் தேர்தல்கள் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் இருப்பர். அப்போ மக்களவைக்கும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். தமிழ்நாட்டு சார்பை எத்தனை பேர்த்த தேர்ந்தெடுக்கிறோம்? மக்கள் 39 பேர்த்த மக்களவைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். மாநில சட்டமன்றத்துக்கு தமிழ்நாட்டு சார்பாக எத்தனைங்க? 234 பேர்த்த தேர்ந்தெடுக்கிறோம். இந்த குழப்பம் வரக்கூடாது. அப்போ சட்டமன்ற தொகுதிங்கிறது வேற, மக்களவை தொகுதிங்கிறது வேற. மொத்தம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகள் 234 இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதி எவ்வளோ இருக்குது? 39 இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு மாநிலத்துக்கும் இந்த மக்களவை தொகுதி எண்ணிக்கை மாறுபடுமா? ஆமாம். ஏன்னா சட்டமன்ற தொகுதிகள் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். பீகாரில் பார்த்தீங்கன்னா 243 இருக்கும். அதையே 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் என்னதுங்க உங்களுக்கு, அதுக்கு பீகாருக்கான மக்களவை தொகுதி. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது பாருங்க, மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மாநிலங்களிலிருந்து 530 பிரதிநிதிகளுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து 20 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதாவது மொத்தம் 552 பேர் இருக்கு. 552 அதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது.
அதுக்குள்ளே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது. அதுதான் கரெக்டான எண்ணிக்கை. மாநிலங்களில் 530 பிரதிநிதிகளுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்லேருந்து நீங்கள் ஆள் எடுக்கிறீங்கன்னா அதில் 20 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். இதெல்லாம் ஒரு கண்டிஷன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போது இப்போ 552க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ பாருங்க, 530, அவற்றில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும், பாருங்க, மாநிலங்களிலிருந்து 530 பிரதிநிதிகளுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ எவ்வளோ இருக்காங்க? 530 உறுப்பினர்கள் எங்கிருந்து எடுக்கிறாங்க? மாநிலங்களிலிருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் யூனியன் டெரிட்டரியிலிருந்து எதுக்கு மேலே இருக்கக்கூடாது? 20க்கு மேலே இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எவ்வளோதான்? 13 தான் எடுத்திருக்காங்க. 20க்கு மேலே தான் இருக்கக்கூடாது, 20க்கு கம்மியாக இருக்கலாம். அப்போ 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ இப்போ நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 543 பேர் இருக்காங்க. அதாவது இது கண்டிஷன், 552க்கு மேலே தாண்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த கோரம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? கோரம்னா என்னதுங்க? அந்த மக்களவையில் கோரம், அந்த ஒரு கூட்டத்தொடர் நடக்கணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்களில் 10 பங்கு கண்டிப்பாக வரணும். அதுதானே கோரம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பாருங்கள், 543 கோரம் அப்படின்னா என்னதுங்க? 54.3. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 55 பேர் வரணும். அந்த பாயிண்டில் வந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும்? அந்த ஹோல் இதில் எடுத்துக்கணும். நான் நேற்றே சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கோரம்னா என்னன்னு தெரியுதுங்களா? 10 ஒரு அவையை நடத்தணும் அப்படின்னா அந்த அவையுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 10 பங்கு கண்டிப்பாக வந்திருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டத்தொடரை நடத்த முடியும். அப்போ மக்களவைக்கு 55 பேர் வந்திருக்கணும். அப்போ தான் கூட்டத்தொடர் நடத்த முடியும். மாநிலங்களவை கூட்டத்தொடர் 25 பேர் வந்திருக்கணும். அப்போ தான் அந்த கூட்டத்தொடரை நடத்த முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ மக்களவை உறுப்பினர்கள் 543 உறுப்பினர்களை மக்களவை கொண்டுள்ளது. அப்போ பெரும்பான்மையான வாக்குகள் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பான்மை அப்படிங்கிறது இதில் பாதி +1, அதுதான் பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். இது இருக்கணும், இந்த அளவு பெரும்பான்மை வாக்குகள் இருக்கணும் அப்படின்னா அந்த கட்சி ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்படும். பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு என்னது? 543 ஓகேங்களா பை டிவைட் பண்ணும் +1, அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம்? பெரும்பான்மை வாக்குகள் அப்படின்னு சொல்லி, பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான் இது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோங்க? 39. இந்த பெரும்பான்மைகள் வாக்குகள் வித்தியாசம் இதெல்லாம் நான் தேர்தல் வரும்பொழுது இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தொகுதிகள் அதெல்லாம் திருப்பி தேர்தலை பற்றி நம்ம படிப்போம்ல, அதில் மக்களவை பற்றிலாம் படிப்போம், அந்த எலெக்ஷன் பற்றிலாம் நம்ம படிப்போம்ல, அப்போ சொல்கிற பெரும்பான்மை வாக்குகள்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? தேர்தலுடைய அந்த முறைகள்லாம் இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 543 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரே இதை நம்ம ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த டாபிக் பார்க்கும்பொழுது அதை பற்றி நம்ம பேசலாம். பாருங்கள், தமிழகத்திலேருந்து மக்களவைக்கு 39 பேர், மாநிலங்களவைக்கு 18 பேர். ஓகேங்களா? 19ன்னு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் நிறைய டைம் 19 சொல்லிட்டேன். ஏன்னா அந்த 39ங்கிறது 19 சொல்லிட்டேன். 18 பேர் மாநிலங்களவைக்கு. ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இந்திய பாராளுமன்றத்துடைய முதலாவது ஆட்சி மன்றம் 1952 ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டது. 1954 லோக்சபா அப்படிங்கிற பெயர் கொண்டு வரப்பட்டது. மாநிலங்களவையை விட மக்களவை தான் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியதான் ஒரு மக்களவை தொகுதின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தமிழ்நாட்டிலிருந்து 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்ற தொகுதிகள்னு 234 இருக்குது. அதில் மக்களவை தொகுதிகள்னு பார்த்தா 39 இருக்குது. ஓகேங்களா? அதிகபட்சமாக மாநிலங்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் 552க்கு அதிகமாக போயிடக்கூடாது. அதில் 530க்கு மேலே மாநிலங்களிலிருந்து எடுத்துடக்கூடாது, 20க்கு மேலே யூனியன் பிரதேசத்திலிருந்து எடுத்துடக்கூடாது. அப்போ இப்போ எவ்வளோ பேர் இருக்கா? 543 பேர் இருக்காங்க. அதில் 530 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 13 பேர் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சரி, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இது அப்படியே வந்துடும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லா இதுலேயும் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா 25 வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. 25+.
ஓகேங்களா? 25, 25 ப்ளஸ். அதே மாதிரி மாநிலங்களவைக்கு என்ன பார்த்தோம்? 30 வயதுக்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. இது 2 தான் வித்தியாசம். மேஜர் டிஃப்ரென்ஸ் இது. இதில் 25 வயதிற்கு குறைவுடையவராய் இருத்தல் கூடாது. இங்கே 30 வயதிற்கு குறைவுடையவராய் இருத்தல் கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் அவர் ஒரு வாக்காளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருத்தல் கூடாது. நம்ம எப்படி மாநிலங்களவைக்கு பார்த்தோம் அதே தான். ஓகேங்களா? சரி, இப்போ மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எவ்வளோங்க? 6 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள். அப்போ மக்களவையுடைய பதவிக்காலம் எவ்வளோங்க? 5 வருஷம். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓட் போடுவோம். ஓட் போட்டு மறுபடியும் மக்களவையை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? 5 ஆண்டுகள் தான் மக்களவையுடைய அந்த காலமே, பதவிக்காலம் 5 வருஷம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களவையை கலைக்க முடியும். மக்களவையை கலைக்கலாம். யாருடைய ஆலோசனையின் பேரில்? பிரதம அமைச்சர் ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா, இது மாதிரி இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, யார் தான் கலைக்க முடியும் மக்களவையை? குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். அப்படி கலைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் எலெக்ஷன் வச்சு மறுபடியும் ஃபார்ம் பண்ணுவாங்க மக்களவையை. ஓகேங்களா? மக்களவை கலைக்கப்பட்டால் அதன் பரிசீலனையில் இருந்த மசோதாக்கள், தீர்மானங்கள், அறிக்கைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த மக்களவையை கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அவங்க பரிசீலிச்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த பீரியடில், மசோதாக்கள் போட்டு சொல்லியிருப்பாங்க, தீர்மானங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, அறிக்கைகள் வெளியிட்டிருப்பாங்க, அது எல்லாமே முடிவுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிரதம அமைச்சர் ஆலோசனை கொடுப்பாரு, குடியரசுத் தலைவர் கலைப்பார். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்த பாயிண்ட் பார்த்தோம். நம்ம மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அந்த முழு அமைச்சரவை குழுவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு நடத்துவாங்க. ஓகேங்களா? அந்த வாக்கெடுப்பில் அந்த கட்சி, அந்த கூட்டணி கட்சி பெரும்பான்மை வாக்குகள் பெறலை, பெரும்பான்மை இல்லை அப்படின்னா, பெரும்பான்மை இல்லை அப்படின்னு எனது உறுப்பினர்கள், ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்? அப்போது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் அங்கே ஆதரவு தெரிவிக்கணும், அவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு தெரிவிக்கணும். நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைச்சிருவார். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள்லாம் பதவி விலக நேரிடும் அப்படின்னு பார்த்தோமோ, அதுதான். அந்த நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, அப்போ என்ன தீர்மானம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னாவே 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. புரிஞ்சுதுங்களா? அதாவது கொண்டு வரணும், அறிமுகப்படுத்தணும்னாவே 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு நடத்துவாங்க. அப்படி நடத்தும் பொழுது அந்த கட்சிக்கோ அந்த கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லை, பாதிக்கு மேலே சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்? குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, அவங்களுக்கு அது சப்போர்ட், ஓகேங்களா? அந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்லை, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு தானே ஆகும். அப்போ ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் அந்த கட்சி அங்கே நீடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் அவங்க விலக நேரிடும். குடியரசுத் தலைவரும் அப்போ மக்களவையை கலைக்கலாம். அப்போ 2 காரணத்துக்காக குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். எப்பப்போ? பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் என்ன பண்ணுவார்? கலைப்பார். அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றுச்சு, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அங்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்களவையை குடியரசுத் தலைவர் கலைப்பார். ஓகேங்களா? 5 ஆண்டுகள், அதனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் அதுக்கு முன்னாடியே மக்களவையை கலைக்கலாம். ஆனால் அந்த கலைப்பதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் இங்கே மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தேர்தல் எப்படி நடக்கும்?
மக்கள் தான் ஓட்டு போடுறோம். சரி, நம்ம பார்த்தோம் மாநிலங்களவை தொகுதியை எப்படிங்க பிரித்தாங்க? எப்படி பிரிக்கிறாங்க? எதன் அடிப்படையில் பிரித்தாங்க? மக்கள் தொகை அடிப்படையில் தானே பிரித்தாங்க. அதே மாதிரி பாருங்க, தேர்தல் மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக, இது என்னதுங்க? மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நேரடி தேர்தல். நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அப்போ இதுவும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த தொகுதியை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல், இது எல்லாம் யார் தான் செய்வா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் செய்யுது. ஓகேங்களா? மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. எது? நாடாளுமன்ற தொகுதிகள். அப்போ மக்களவையும் சரி, நாடாளுமன்ற தொகுதிகளும் சரி, எதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க? மக்கள் தொகை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சரி, மக்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது யார் மக்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. என்ன கண்டிஷன் அப்படின்னா, வயது வந்தோர் வாக்குரிமை. நம்ம வாக்கு போடுறதுல எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த மதத்துக்காரங்களும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, யார் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனால் என்னதுங்க? வயது வந்தோர் வாக்குரிமை. ஒரே ஒரு வேறுபாடு இருக்குது. என்னென்னா வயது மட்டும்தான். வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட, வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர். 18 அதை பாருங்க, 18 வயது ஆனாலும் நீங்கள் ஒரு வாக்காளராக பதிவு பண்ணியிருக்கணும். 18 வயது ஆனோன்னா நான் போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு போக முடியாது. நம்ம 18 வயது ஆயிடுச்சுன்னா வாக்காளராக பதிவு பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு தான் ஓட்டு போட முடியும். ஓகேங்களா? அதனால தான் இது சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 18 வயது நிரம்பியன்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு சென்டென்ஸுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். ஓட்டு போடுறதுக்கு தகுதியுடையவங்க தான். முன்னாடி நாம் சில சட்டங்களில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த 1919, 1909 அந்த சட்டத்திலலாம் கல்வி அடிப்படையில், சொத்து அடிப்படையில் வரி கட்டுறவங்க தான் வந்து ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் எந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்க, மக்களவை உறுப்பினர்களுக்கான தொகுதியில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த தொகுதி பிரிக்கிறாங்கல்ல, பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு, அந்த தொகுதி வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் தொகுதிகளில் இடஒதுக்கீடு இருக்குது. இதுவே மாநிலங்களவையில் இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டே கிடையாது. மக்களவையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாநிலங்களவைக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. மாநிலங்களவையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் மக்களவையிலையும் சரி, மாநில சட்டமன்றங்களையும் சரி, பட்டியலினத்தவர், பழங்குடியினர், அப்புறம் பெண்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடு இனி அதை வந்து இது பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருக்காங்க. ஆனால் மாநிலங்களவையில் அந்த இடஒதுக்கீடு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு எத்தனையாவது மக்களவை நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது மக்களவை. எப்போ இருந்து? 24/6/2024 நம்ம தேர்தல் பற்றி பார்க்கும் பொழுது இந்த மக்களவை பற்றி பார்ப்போம். இந்த மக்களவையில் யார் ஜெயிச்சாங்க, எந்த தொகுதியில் வந்து வாக்குகள் அதிகமாக இருந்துச்சு, நோட்டாக்கு வந்து எவ்வளோ வந்து வாக்குகள் விழுந்துச்சு, அது எல்லாமே இதில் பார்ப்போம். அது கரண்ட் அஃபேர்ஸில் வர மாதிரி இருக்கும். அதை நம்ம தேர்தல் வரும்பொழுது பார்க்கலாம். இப்போ 18வது மக்களவை நடைமுறையில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்டு தான், ரிவிஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி பிரிக்கப்படுது. மொத்தமாக நாடாளுமன்ற தொகுதி. ஓகேங்களா? ஏன்னா நாடாளுமன்றம்னா உங்களுக்கு மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுமே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பணிகள், தேர்தலுக்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தான் பார்க்குது. மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. அப்படின்னா என்னது? வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். இந்திய குடிமக்கள், அது ரொம்ப முக்கியம் பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்களாக இருக்கணும். அவங்க தான் ஓட்டு போட முடியும். ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்க்கணும், என்ஆர்ஐ ஓட்டு போடலாமா,
இன்னொன்று பிஐஓ கார்டு வச்சுருக்காங்க, அந்த பிஐஓ ஓசிஐ வந்து இணைக்கப்பட்டுருச்சு, அவங்க ஓட்டு போடலாமா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே குடியுரிமையில் பார்த்துக்கோங்க. இப்போது மக்களவையில் இடஒதுக்கீடு இருக்குது, பட்டியல் இனத்தவருக்கு, பழங்குடியினருக்கு, இனி பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க, இனி நடைமுறைப்படுத்தினா சரி. அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு இருக்குது, ஆனால் மாநிலங்களவையில் இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மக்களவையின் செயல்பாடுகள் பாருங்க. ஆனால் இது முன்னாடியே நம்ம மாநிலங்களவையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் அந்த சமமற்ற இடங்கள்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தலாம், நிறைவேற்றவும் முடியும். நிதி மசோதாவையும் சேர்த்தி தான். ஆனால் மாநிலங்களவையில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, எல்லா மசோதாக்களையும் நிதி மசோதாவையும் சேர்த்தி தான் மக்களவையில் அறிமுகப்படுத்தலாம், நிறைவேற்றவும் முடியும். ஆனால் மாநிலங்களவையில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி தான் மக்களவைக்கும் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்களெல்லாம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவாங்க. அது மக்களவை எப்படியோ, மக்களவைக்கு அதில் என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி தான் மாநிலங்களவைக்கு இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன், துணை குடியரசுத் தலைவரை மட்டும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு அதை எங்கே தொடங்கணும், மாநிலங்களவையில் மட்டும்தான் தொடங்கணும். அந்த வித்தியாசத்தை மட்டும் நான் சொன்னால், சட்டப்பிரிவு 67ன்னு சொல்லி சொன்னேன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவையை போல மக்களவையும் சமமான அதிகாரம் கொண்டுள்ளது. அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி, எப்படி மாநிலங்களவையில் நிறைவேற்றுறோம் அதே மாதிரி தான் மக்களவையிலையும் நிறைவேற்றுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டு அவைக்குமே அந்த இடத்துல அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மக்களவை உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். அதாவது மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இதுவும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? பாருங்க, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். இது முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான், அதனால தான் நான் ரீட் பண்ணுறேன். அதே மாதிரி நிதி மசோதாவை நம்ம எங்கே மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மாநிலங்களவை இப்போ மக்களவையில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்திட்டா என்ன பண்ணுவாங்க, மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி பண்ணதுக்கு அப்புறம் மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்களா? மாநிலங்களவை என்ன பண்ண முடியாது, அந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதை திருத்தம் செய்யவோ அதை நிராகரிக்கவோ முடியாது. என்ன பண்ணணும், அந்த மசோதாவை 14 நாட்களுக்குள்ள மாநிலங்களவை என்ன பண்ணணும், ஒரு பரிந்துரை சொல்லியோ பரிந்துரை இல்லாமலோ மக்களவைக்கு திருப்பி அனுப்பணும். அந்த மாநிலங்களவை சொல்லக்கூடிய பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம், இல்லைன்னா நிராகரிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சுனாவே ஈரவைகளிலும் நிறைவேறியதாகவே கருதப்படும். இது போன மாநிலங்களவையிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண இதெல்லாம். ஓகேங்களா? ரிவிஷன் மாதிரி இது எடுத்துக்கோங்க. அடுத்தது, ஒரு முன்வரைவு, பண முன்வரைவு, நிதி முன்வரைவு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தாங்க இருக்குது, மக்களவை சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? மக்களவை சபாநாயகர் இந்த இடத்துலையும் மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஒரு மசோதாக்களில் முரண்பாடு ஏற்படுது, ஒரு அவைக்கும் இன்னொரு அவைக்கும் முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா அந்த ஈரவைகள் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டுவார். அந்த கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். ஓகேங்களா? அடுத்தது, பொதுவாக கூட்டங்களின் வாக்கெடுப்பில் யாருடைய நிலைப்பாடு தான் வெற்றி பெறும் நம்ம பார்த்தோம், மக்களவையின் நிலைப்பாடு தான் வெற்றி பெறும். ஏன் அப்படின்னா அது மாநிலங்களவையை விட அதிக உறுப்பினர்களை மக்களவை கொண்டுள்ளது. இதுவும் முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த மசோதாவில் முரண்பாடு ஏற்படும் பொழுது கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்க, மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. அப்போ அந்த கூட்டத்துடைய வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்போ யாருடைய நிலைப்பாடு தான் வெற்றி பெறும்னா மக்களவை நிலைப்பாடு தான் வெற்றி பெறும்.
அதே மாதிரி மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது என்னதான் பண்ண முடியும்? விவாதம் தான் நடத்த முடியும். ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் மாநிலங்களவை பங்கு கொள்ள முடியாது. இது யாருக்கு மட்டும்தான் சிறப்பு உரிமை? மக்களவை மட்டும்தான் அந்த நிதிநிலை அறிக்கை திட்டத்தில் முடிவெடுக்க முடியும். ஆனால் மாநிலங்களவை விவாதம் தான் நடத்த முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய தீர்மானம் எங்கே தான் கொண்டு வர முடியும்? மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த 3 அவசர நிலை பிரகடனங்களும் குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். அதற்கு ஒப்புதல் தெரிவிப்பது மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுமே ஒப்புதல் தெரிவிக்கலாம். ஆனால் அந்த தேசிய அவசர நிலையை நீக்கணும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை எங்கே தான் கொண்டு வர முடியும்? ஃபஸ்ட்டு இல்லை, கொண்டு வர முடியும் எங்கே தான்? மக்களவையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது எல்லாமே மக்களவைக்கான அதிகாரங்கள். இது போன மாநிலங்களவையே இந்த பாயிண்டெல்லாம் பார்த்துட்டோம். நிதி மசோதாவை எல்லா மசோதாக்களும் மசோதா உட்பட எல்லாமே வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்தலாம். ஓகேங்களா? அறிமுகப்படுத்தி நிறைவேற்றலாம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்களையெல்லாம் பதவி நீக்க தீர்மானம், அந்த பதவி நீக்க விவகாரங்களில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வருவதில் மக்களவைக்கும் மாநிலங்களவை ரெண்டுக்குமே சமமான அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்கள் தான் அவங்களும் எப்படி மாநிலங்களவை உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்கள் 2 பேருமே தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு மசோதா பண மசோதாவா, நிதி மசோதாவா, இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஒரு மசோதாவில் சம்பந்தமாக முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, 2 அவைக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஈரவைகளின் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டுவார். அந்த கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் வந்து தலைமை ஏற்பார். அந்த கூட்டத்தின் போது வாக்கெடுப்பில் மக்களவையின் நிலைப்பாடே வெற்றி பெறும். ஓகேங்களா? அதே மாதிரி மாநிலங்களவையுடைய நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம். ஓகேங்களா? மாநிலங்களவை என்ன பண்ணணும்? நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் தான் நடத்துவாங்க. ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. இது மக்களவைக்கு மட்டுமே சிறப்பு உரிமையாகும். அதே மாதிரி அமலில் இருக்கக்கூடிய தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய தீர்மானம் எங்கே மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு தான். எல்லாமே முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு தான் திரும்பியும் நம்ம பார்த்துருக்குறோம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்காமல் இருக்க வேணாம். ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஷெடியூலுக்கான டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கலாம்? இன்னும் சட்டம் எப்படி இயற்றுவது அதெல்லாம் சொல்லவே இல்லைங்களே. அந்த முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்புலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதில் வரலையே நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குது. நீங்கள் ஸ்டடி பிளானை எடுத்து பாருங்கள். பின்னாடி வரக்கூடிய ஷெடியூலில் அந்த சட்டம் இயற்றும் நடைமுறைகள், நிதி மசோதாவை எப்படி தாக்கல் பண்ணுவாங்க, அந்த டாப்பிக்கில் பின்னாடி வரும். அவசர நிலை பிரகடனங்கள் அது எல்லாம் பின்னாடி வரும். நாம் அந்த டைமில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நம்ம கிளாஸ் என்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோமோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கடைசியாக எல்லா ஷெடியூலும் முடியும் பொழுதே எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும். ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதர தலைப்புகள் அப்படின்லாம் ஸ்டடி பிளானில் இருக்கும். அதில் பார்க்கும் பொழுது நம்ம மிஸ் பண்ணது எல்லாமே அங்கே பார்த்து எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து கிளாஸ் கவனிங்க, அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க, அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. அதை மட்டும் இப்போ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறங்கிற பேரில் படிக்கிறத படிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட், அவுட் சோர்ஸ் கண்டென்ட் ரெண்டுமே தான் இருக்குது. நிறைய பேர் ஸ்கூல் புக்கும் சைட் பை சைடாக படிக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பார்க்கும்போது சில பாயிண்ட்ஸ் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த பாயிண்டெல்லாம் நம்ம பின்னாடி வரும்பொழுது அந்த டாப்பிக்கில் கவர் பண்ணிடுவோம். அதுக்காக தான். ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக அப்படியே பார்த்துட்டே வாங்க. முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.